நீங்கள் பைக்லேயோ இல்லை கார்லேயோ வேகமாக போகும்போது காற்று அப்படியே உங்கள் முகத்தில் பட்டு அப்படியே முடியெல்லாம் பறந்து அந்த வேகமாக போகிற ஃபீல் உங்களால் உணர முடியும். ஆனால் இந்த பூமி மையத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் 1670 கிலோமீட்டர் வேகத்தில் வேகமாக சுற்றிட்டு இருக்கு ஈக்குவேட்டரில். ஆனால் நமக்கு இந்த பூமி சுற்றுற ஃபீலே தெரியலையே. ஏன்? நீங்கள் ஒரு காரில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக அந்த காரில் கண்ணாடி எல்லாமே மூடி இருக்கு. ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கொசுவோ ஈயோ பறந்து வந்து உங்கள் முகத்துக்கு முன்னாடி அப்படியே அந்த இடத்துல நிற்குதுன்னா, இப்போ 100 கிலோமீட்டர் போகிற வேகத்தில் காரில் இருக்கும்பொழுது அந்த கொசுவும் சேர்ந்து அந்த இடத்துல காரில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்துட்டு இருக்குமா? விமானத்தில் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணுறோம், சரி. பட் ஆனால் பூமி சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து மேலே அந்த இடத்துக்கு போய் வானத்தில் அப்படியே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்றுட்டு திரும்ப கீழே இறங்கினா அதுக்குள்ளே பூமி சுழன்று இருக்கும் இல்லையா? நம்ம வேறு இடத்துல தானே லேண்ட் பண்ணுவோம். ஸோ பயணம் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஃப்ளைட்டு போகாமல் ஃப்ளைட்டில் ஏறி மேலே உட்காந்தாலே போதும், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்னாலே போதும், கீழே பூமி சுற்றி நம்ம இறங்கும் போது வேறு இடத்துல லேண்ட் ஆகிடும் இல்லையா? இதன் மூலமாக ட்ராவலை நம்மளால் ஃபாஸ்ட் ஆக்க முடியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா கேட்கப்பட்ட கேள்விகள். இந்த கேள்விகள்லாம் குவைட் க்யூரியஸாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் விடைகள் வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கார்க்குள்ளே இருக்கிற அந்த கொசு மேட்டர்லேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு காரில் இருக்கீங்க, ஏறி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ரெஸ்ட்லேருந்து மோஷன், அதாவது நிலையாக இருக்கிற ஒரு கார் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது, ஆக்சலரேட் பண்ணுறீங்க. ஆக்சலரேட் பண்ணி என்ன ஆகுது? கார் ஒரு நிலையான மோஷனுக்கு மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், மூவ் ஆகுது. அப்போ கார் வந்து ஒரு ஸ்டெடியான இடத்துலேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தொடர்ந்து அது போயிட்டே இருக்குது. ஒரு பெரிய ஹைவேயில் ரோடு கிளியராக இருக்கும்பொழுது இந்த டிரைவ் ஸ்மூத்தாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஜன்னல்லாம் மூடிருந்தீங்கன்னா வண்டி மூவில் இருக்கா இல்லை அப்படியே நிற்குதானே உங்களுக்கு தெரியாது. ஜன்னல் திறந்து பார்த்தா தான் வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கிறதே உங்களால் உணர முடியும். இந்த ஸ்மூத் டிராவலால் வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கா இல்லை நிற்குதா அப்படிங்கிற இந்த கன்ஃபியூஷனை வந்து நீங்கள் நிறைய டைம் ட்ரெயின்லையோ இல்லை ஸ்லீப்பர் பஸ்லையோ வந்து உணர்ந்திருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஸ்டெடி மோஷனில் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் வண்டி போயிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் எக்ஸாம்பிள் ட்ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா காஃபியோ டீயோ ஊற்றும் போது அது ஸ்ட்ரைட்டாக கீழே வருமே தவிர பின்னாடி போகாது. அந்த டைமில் நீங்கள் ஒரு ஆப்பிளையோ பாலையோ தூக்கி போட்டு பிடிச்சிங்கன்னா கையில் கரெக்டாக விழுமே தவிர பின்னாடி போய் விழாது. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் ஸ்டெடியான ஒரு மூவ்மெண்ட்டில் இருக்கீங்க. இந்த வெலாசிட்டினா ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் குறிப்பிட்ட டைரக்ஷனில் சீராக ஒரே வேகத்தில் மூவ் ஆகிட்டு இருக்கும்பொழுது இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் இந்த காருக்குள்ளே இருக்க நீங்கள், காருக்குள்ளே இருக்க பொருட்கள், அந்த காஃபி, அந்த பால், அதில் இருக்க கொசு, இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஸ்பீடில் ஆக்சிலரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். காருக்கு வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த 100 கிலோமீட்டர் வேகமாக கார் போகிறது தெரியும். ஆனால் காருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இன்கேஸ் எல்லாமே க்ளோஸ்டாக மூடி இருந்தால் வண்டி மூவ் ஆகிறது அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்சைடில் பார்த்தீங்கன்னா எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாத மாதிரி தான். இந்த ரிலேட்டிவில் பார்க்கும்பொழுது காருக்குள்ளே ஒரு கொசு வந்து கீழே தரையிலிருந்தோ இல்லை சீட்டில் இருந்தோ எழுந்து உங்கள் முகத்துக்கு நேராக காருக்குள்ளே ஓடுற காரில் நிற்கும் பொழுது அதை பொறுத்த வரைக்கும் கார் வந்து ஜீரோ, அந்த ஜீரோலேருந்து மேலே இருந்து தான் நிற்கிறதே தவிர 100 கிலோமீட்டர் வேகத்தில் அது பறக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எளிமையாக சொல்லணும்னா கார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிட்டு இருக்கு, அது உள்ளே இருக்கிற காற்றும் சேர்ந்து 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிட்டு இருக்கிறதால உள்ளே இருக்கிற அட்மாஸ்பியர் உள்ளே இருக்கவங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சுமே தெரியாது. எல்லாமே சேர்ந்து போயிட்டு இருக்கிறதால அவங்கள பொறுத்த வரைக்கும் உள்ள எல்லாமே 0 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். அப்போ ஈயோ கொசுவோ அங்கேருந்து சீட்லேருந்து பறந்து மேலே நிற்குதுன்னா அது சாதாரணமாக வீட்டில் நம்ம தரையிலேருந்து பறந்து எவ்வளோ மேலே நிற்குமோ அதே மாதிரி எஃபோர்ட்டை போட்டால் போதுமே தவிர அது 100 கிலோமீட்டர் வேகத்தில் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதுவும் புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்குன்னா இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். 100 கிலோமீட்டர் வேகமாக போகிற காருக்குள்ள கண்ணாடி தொட்டியில் மீன் வச்சுருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ கார் வேகமாக போகும்போது கண்ணாடி தொட்டியில் இருக்க நீரும் சேர்ந்து தான் காருக்குள்ளே ட்ராவல் ஆகும். அப்போ நீருக்குள்ளே இருக்க மீன் எப்படி மிதக்குமோ அதே போல தான் காருக்குள்ளே இருக்கிற ஃபுல் ஏரும் சேர்ந்து போகும்பொழுது அந்த ஏரில் மிதக்கிற அந்த கொசுவோ பூச்சியோ கூட அந்த இடத்துல அதால் ஈஸியாக இருக்க முடியும், அவ்வளோதான். பட் இதெல்லாம் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, ஒரு நிலையான ஸ்பீடில் தான். ஸ்பீடை டக்குன்னு சடன் பிரேக் அடிக்கிறாங்க அப்படின்னா கொசு போய் விண்ட்ஷீல்டில் போய் முட்டும். அதே மறுபடியும் ஆக்சலரேட் பண்ணி வேகமாக்குறாங்க அப்படின்னா கொசு வந்து பின்னாடி போகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடியான ஸ்பீடில் மட்டும்தான். இதை தான் IFR இன்டர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளியில் ரோட்டில் நின்று பார்க்குறவங்களுக்கு கார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற மாதிரி தெரியும். ஆனால் காருக்குள்ளேருந்து பார்க்குறவங்களுக்கு உள்ளே இருக்கிற பொருள் கொசு இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக 0 கிலோமீட்டர் வேகத்தில் தெரியும். அப்போ இந்த யூனிவர்ஸில் எல்லாமே ரிலேட்டிவ் தான். வேற ஒன்று கம்பேர் பண்ணால் தான் நம்மளுடைய மூவ்மெண்ட் பொசிஷன் இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஸ்பேஸில் இருக்கீங்க. ஸ்பேஸில் இருக்கும்போது நீங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கீங்களா நிற்கிறீங்களாங்கிறது எப்படி தெரிஞ்சுப்பீங்க? இப்போ மேலே வந்து பூமியை பார்க்குறீங்க, இல்லை சூரியனை பார்க்குறீங்க, நட்சத்திரத்தை பார்த்து நீங்கள் மூவ் ஆகிறத பார்க்குறீங்க. இன்கேஸ் சூரியன் இல்லை, நட்சத்திரம் இல்லை, எதுவுமே இல்லை, டார்க்காக இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் மூவ் ஆகிறீங்களா இல்லையாங்கிறது எப்படி உணர்வீங்க?
வாய்ப்பே கிடையாது. வேறு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மூவ் ஆகிறீங்களா இல்லையான்னு தெரியும். உதாரணத்துக்கு ஸ்பேஸில் நீங்களும் இன்னொரு ஆஸ்ட்ரோனாட், 2 ஆஸ்ட்ரோனாட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் மூவ் ஆகிறாங்கன்னா இதில் யார் மூவ் ஆகிறாங்கன்னு எப்படி தெரியும்? 2 ட்ரெயினோ பஸ்ஸோ ஆப்போசிட்டில் போகும்போது நீங்கள் ஜன்னல் இருந்து பார்க்கும்போது நாம மூவ் ஆகிறோமா இல்லை பக்கத்தில் இருக்கிறது மூவ் ஆகுதான்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்லை? அதுக்கு காரணம் நம்ம 2க்கும் காமனான தரையோடைய ரெஃபரன்ஸ் நமக்கு இல்லை அப்படிங்கிறதால யார் மூவ் ஆகிறாங்க அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஸ்பேஸ்லையும் அதே காரணம் தான். அங்கே தரை இல்லை, அதால் 2 பேரில் யார் மூவ் ஆகிறோம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஓகே, இந்த காருக்குள்ள கொசு இந்த விஷயத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு நம்ம பூமியோட ஸ்பின்னை ஏன் ஃபீல் பண்ண முடியலங்கிறதுக்கான ஆன்சரும் தெரிஞ்சிருக்கும். பூமி கோள வடிவத்தில் சுழல்றதால அதோடைய மையத்தில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டரில் சுழற்சியின் வேகம் அங்கே இருக்கிறவங்களுக்கு அதிகமாகவும், மையத்தை விட்டு விலைக்கு மேலேயோ இல்லை கீழே இருக்கிறவங்களுக்கு சுழற்சியின் வேகம் கம்மியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. மையத்தில் இதோடைய வேகம் அதிகமாக இருக்கிறதால தான் ராக்கெட், சேட்டலைட்ஸோட லான்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேட்டர் பகுதியிலிருந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ காரோ பஸ்ஸோ இல்லை ட்ரெயினோ ஒரு நிலையான வேகத்தில் போயிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது, ஜன்னல்லாம் மூடி இருக்குன்னா உங்களால் எப்படி நம்ம மூவ் ஆகிட்டு இருக்குமா இல்லை அங்கேயே இருக்குமா அப்படின்ற ஃபீல் வருதோ அதே மாதிரி தான் பூமியில் நிலையான வேகத்தில் பூமி சுற்றிட்டே இருக்கிறதால நாமும் அது கூட சேர்ந்து அந்த ரிலேட்டிவ் காருக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி பூமி மேலே நம்ம உட்காந்துருக்கிறதால இந்த பூமியோட சுழற்சியை நம்மளால் உணர முடியல. பட் காரில் ஜன்னல் திறந்து பார்த்தா நம்ம பக்கத்தில் நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியும். பட் பூமியில் பெரிய ஜன்னல் இருக்குது, அதுதான் வானம். ஸோ நம்ம சந்திரனையோ இல்லை சூரியனையோ இல்லை நட்சத்திரங்கள் முக்கியமாக அதை பார்க்கும்போது தான் நம்ம மூவ்மெண்ட்டில் இருக்கிறதே தெரியும். ஸோ இதை வச்சு தான் அந்த காலத்தில் பூமி சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. இந்த இடத்துல குவைட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்ட்ரி மேட்டர் என்ன அப்படின்னா, பூமி சுற்றுது அப்படிங்கிறத ஒரு 1000-2000 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவிலும் சரி, கிரேக்கம், ரோமானியம், எகிப்து எல்லா இடத்துலையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அது எப்படி ப்ரூஃப் பண்ணுறது? பூமி சுற்றிட்டு இருக்குங்கிறது எப்படி ப்ரூஃப் பண்ணுறது? வெறும் நட்சத்திரங்களை வச்சு மட்டுமே அது ப்ரூஃபாக சொல்ல முடியாது இல்லையா? நட்சத்திரங்கள் கூட மூவ் ஆகலாம் செட்டாக. ஆனால் நம்ம எப்படி பூமி தான் சுற்றுதுங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பல வருடங்கள் எடுத்துக்கிட்டாங்க. பல 100 வருடங்களாக விஞ்ஞானிகள் தொடர்ந்து பூமி சுழல்வதை எப்படியாவது நிரூபிக்கணும்னு முயற்சி பண்ணாலும் 1651 இட்டாலியை சேர்ந்த பிசிஸ்ட் ஜியோவானி பட்டிஸ்டா ரிகோலி அப்படிங்கிறவர் தான் முதல்ல ஓரளவு அறிவியலுக்கு நெருக்கமான முறையில் இது எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணார். இதை அவர் எப்படி நிரூபிக்கலாம்னு சொன்னார்னா, ஒரு பீரங்கியில் ஒரு பெரிய குண்டை வச்சு வடக்கு பக்கம் நம்ம பார்த்து அந்த பீரங்கியால் சுட்டோம் அப்படின்னா அந்த குண்டு லைட்டாக ரைட் சைடு விழும். நேர்கோட்டில் போகிறதுக்கு பதிலாக நேர்கோட்டில் இருந்து விலகி ரைட் சைடு கொஞ்சம் வலது பக்கம் அது கீழே விழும். அப்படி விழுந்ததுன்னா பூமி சுற்றுது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டை சொன்னார். இதுக்கு காரணம் என்னன்னா, பூமியோட சுழற்சி நம்ம இங்கேருந்து ஒரு குண்டு சுடும்போது பூமி சுழன்றுட்டு இருக்கிறதால அது லைட்டாக வலது பக்கம் போய் விழும் அப்படிங்கிறத அவர் சொன்ன லாஜிக். பட் இதுக்கு கோரியோலிஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த வார்த்தை, அந்த கோரியோலிஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறதுலாம் அவர் கண்டுபிடிச்ச காலத்துக்கு 200 வருடங்களுக்கு பின்பு தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அவர் காலத்தில் இது எப்படி கரெக்டாக பண்ணி பார்க்குறது? ஏன்னா பீரங்கியால் சுட்டு அவ்வளோ தூரம் போய் ரைட்டில் விடுற அளவுக்கு டிஸ்டன்ஸ் அதை ட்ராவல் பண்ணணும். ஸோ பாசிபிள் இல்லாமல் தியரட்டிக்கலாக அவர் ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக சொன்னாரே தவிர நிரூபிக்க முடியல. கோரியோலிஸ் எஃபெக்ட் பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். சுருக்கமாக சொல்லணும்னா, பூமி சுற்றுறதன் மூலமாக நிலத்திலும் இல்லை இது மாதிரி அட்மாஸ்பியர்லையும் ஏற்படுத்துகிற சின்ன சின்ன மாற்றங்கள் தான். ஸோ இப்படி சுற்றும் போது மையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா மையத்திலிருந்து வடக்கு பக்கம் டிராவல் பண்ணுற ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா பூமியோட சுழற்சியால் அது வலது பக்கமாக தள்ளப்படும். ஜியோவானி ககுல்மணி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய டவரில் 74 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு டவரில் அந்த குண்டை மேலேருந்து கீழே போடுறாரு. அப்போ அது ஒரு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அளவுக்கு லைட்டாக அப்படி விலகி விளையாடுறத பார்க்குறாரு. ஸோ இது கிட்டத்தட்ட ரிகோலி சொன்ன மாதிரியான பீரங்கி எக்ஸ்பெரிமெண்ட் தான். பட் அது நீட்டுக்கு பதிலாக இது ஹைட்டில் மேலே இருந்து போட்டாங்க. ஸோ அது சில சென்டிமீட்டர் நகர்ந்து போனதுலேருந்து முதல்ல பூமி சுழல்றத உறுதிப்படுத்தினவர் இவர் தான். அந்த 1 சென்டிமீட்டர் விலகல் உறுதியாக பூமியோட சுழற்சியை உறுதிப்படுத்தினாலும் சில காரணங்களால் சில மிஸ்டேக்ஸாக இருக்கலாம். 1 சென்டிமீட்டர் அப்படி இப்படி போகிறதெல்லாம் நார்மலாக இருக்கலான்றதால சயின்ஸ் கம்யூனிட்டியால் அதை ஸ்ட்ராங்காக அங்கீகரிக்க முடியல. பிறகு 1851 தான் லியோன் ஃபாக்கல்ட்டுங்கிற ஒரு பெண்டுலம் கொண்டு வந்தார். அந்த பெண்டுலம் மூலமாக தான் பூமி சுற்றுறதை அவர் முதல்ல நிரூபித்தார். ஓகே, சிம்பிளாக ஒரு பெண்டுலம் வச்சு அவர் எப்படி நிரூபித்தார் அப்படின்னா, பெண்டுலத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னா, இப்போ வட்டமாக ஒரு சுழலும் ஒரு மேஜை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மேஜை மேலே ஒரு டீ மாதிரி, என் கையில் ஒரு டீ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு டீ மாதிரி ஒரு இது வச்சுட்டு ஒரு சுழலும் மேஜையில் வச்சுட்டிங்கன்னா இந்த பெண்டுலத்தை ஒரு திசையில் ஆட விட்டுட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த மேஜை சுழல ஆரம்பித்தாலும் இந்த பெண்டுலத்தோடைய ஆக்சிஸ் மாறாது. இந்த மேஜை எப்படி வேணால் சுழலாம், ஃபுல் ரொட்டேஷன் ஃபுல்லாக சுழலாம். ஆனால் எப்படி சுழண்டாலும் இந்த பெண்டுலத்தோடைய அந்த டைரக்ஷன் மாறவே மாறாது, ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த பெண்டுலத்துக்கு கீழே ஒரு இங்கு தடவி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பெண்டுலம் அப்படி ஆடும்போது நான் பூமி இப்படி வைக்கிறேன்னா, பூமி சுற்றவே இல்லைன்னா அந்த இங்கு பூமி மேலே ஒரு நேர்கோட்டை தான் உண்டாக்கும். இதுவே இந்த பெண்டுலம் ஆடிட்டே இருக்குது, பூமி இப்படி சுழலுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இங்கு பூமி மேலே படும்பொழுது இந்த பூமி சுற்றிட்டே இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் பாருங்கள், ஒரு பூ மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். இங்கே தான் உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், பெண்டுலம் மாற்ற அந்த கூரை இருக்கு இல்லையா, அது கூட பூமியோட சேர்ந்து தானே சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும். கரெக்டு தான், பூமியோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கு. ஆனால் அது தொங்குற அந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அது அதிலிருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு சொந்தமாக அது எந்த ஆக்சஸில் வேணால் சுற்றுற ஒரு தன்மையை கொடுத்துருக்கிறதால அது எந்த ஆரம்பங்களில் எந்த ஆக்சஸில் ஆட்டி விட்டாங்களோ அதே ஆக்சஸில் தான் இந்த பெண்டுலம் ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போ
அப்போ பூமியில் நம்ம பெண்டுலத்தை எங்கே இழுத்து விட்டோமோ அதே டைரக்ஷனில் தான் சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் பூமி சுற்றுறதால நமக்கு பார்க்க என்ன தெரியும்னா, அந்த பெண்டுலம் அதோடைய டைரக்ஷனை மாற்றிக்கிட்டு ஒரு ஃபுல் வட்டம் அடிக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் உண்மையாக பெண்டுலம் நம்ம ஆட்டி விட்டு அதே திசையில் தான் ஆடிக்கிட்டு இருக்கு, நம்ம பூமி தான் சுழண்டுச்சு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். இதை பாரிஸில் அறிவியலாளர்கள் முன்னாடி இந்த பெண்டுலத்தை வச்சு அவர் காமிச்சார். அதுக்கு கீழே வந்து ஒரு மணலை சேர்த்துக்கிட்டாரு. அந்த பெண்டுலம் ஒரு தடவையும் போயிட்டு வரும்போது கீழே மணலில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆக்சிஸாக வரைஞ்சுது. இதன் மூலமாக நம்ம பூமி சுழலுது அப்படிங்கிறத முதல் முறையாக ஆய்வுபூர்வமாக அறிவியல் பூர்வமாக அவர் கண்டுபிடிச்சார். இன்னமும் பாரிஸில் பார்த்தீங்கன்னா மியூசியத்தில் அந்த பெண்டுலம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட ராக்கெட் சேட்டலைட்ஸ்லாம் வந்துருச்சு. பட் ஆரம்ப காலங்களில் அதை நிரூபிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே, ஃப்ளைட் மேட்டருக்கு வருவோம். பூமி இவ்வளோ வேகமாக சுற்றிட்டு இருக்கு ஈக்குவேட்டரில். அப்போ ஃப்ளைட் ஜஸ்ட் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் மேலே எழுந்தால் போதும், பூமி தானாக சுற்றி வேறு இடத்துல வந்து நின்றுருக்கும். கீழே இறங்கினா வேறு இடத்துல லேண்ட் ஆகுமே அப்படின்ற கொஸ்டின்ஸ் வரும். உண்மையை சொல்ல போனால் சயின்டிஸ்ட் இன்ஜினியர்ஸ்லாம் இந்த புவியோட சுழற்சியை பயன்படுத்தி ஏவியேஷன் டெக்னாலஜியை வந்து நமக்கு சாதகமாக மாற்றிருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த கார் பஸ்ஸில் சொன்ன அதே டெக்னிக் தான். எப்படி காருக்குள்ளே ஒரு கொசு வந்து காற்றுல நிற்குதோ, அது பறக்கிறதுக்கு காற்று தான் வேணும், அதில் தான் பறந்து நிற்குது. அதே மாதிரி தான் பூமியோட அட்மாஸ்பியரில் இருக்க காற்றுல தான் ஃப்ளைட்டு பறக்குது. ஸோ அதனால் பூமியில் இருக்கிற காற்று எப்படி இருக்குது, நீங்கள் ஒரு ஊதுவத்தி ஏற்றுனீங்கன்னா காற்று அப்படியே பின்பக்கம் பறந்து போதா பூமியோட சுழற்சியில்? இல்லை, அந்த இடத்துல அப்படியே ஸ்டாண்டர்டாக தானே இருக்குது. ஈர்ப்பு விசையில் பூமி மேலே இருக்கிற எல்லா பொருட்களும் எப்படி கீழ் நோக்கி ஈர்க்கப்படுதோ, வளிமண்டலமும் அப்படியே தான். இந்த பூமி சுழலும் போது வளிமண்டலம் இங்கே இருக்கிற காற்று, ஏர் மாலிக்யூல் எல்லாமே சேர்ந்து தான் சுழலுது. அப்போ அதில் போகிற ஒரு ஃப்ளைட் அப்படின்னும்போது அது நிலையாக இருக்கிற ஒரு காற்றுக்குள்ளே போகிற மாதிரி தான் அது ஒரு ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் போகுது. அதனால் ஃப்ளைட் அப்படிங்கிறது அட்மாஸ்பியரில் அந்த இடத்துல பூமி மேலே சுற்றலை, பூமி மேலே இருக்கிற அந்த காற்றுக்குள்ளே தான் போகுது. அந்த காற்றும் பூமியோடு சேர்ந்து தான் சுழண்டுட்டு இருக்கு. அதனால் பூமிக்கு மேலே அந்த இடத்துல அப்படியே ஒரு ஃப்ளைட் பிரேக் போட்டு அங்கே நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பூமி சுழல அந்த அட்மாஸ்பியரில் இருக்க காற்றும் சுழலும், அப்படியே நின்றுட்டு இருக்க அந்த ஃப்ளைட்டுமே அதே இடத்துல சுழண்டுட்டு தான் இருக்கும். 2 மணி நேரம் இல்லை, 2 நாள் கழிச்சு பார்த்தாலும் நீங்கள் தரையில் அதே இடத்துல தான் இறங்குவீங்க. டேரெக்டாக முடியாது, பட் இன்டெரக்டாக இந்த பூமியோட சுழற்சி வந்து விமான பயணங்களுக்கு உதவுதுன்னு சொன்னா இல்லையா, அது என்ன அப்படின்னா ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அட்மாஸ்பியரில் ஒரு வகையான ஏர் கரண்ட்ஸ் இருக்கும். அது வந்து சூரியன்லேருந்து வர அந்த ரேடியேஷனில் வெப்பம், காற்று வெப்பம் ஆகிறது மூலமாகவும், நான் ஏற்கனவே சொன்ன அந்த கோரோலிஸ் எஃபெக்ட் மூலமாகவும் பூமியில் அட்மாஸ்பியரில் ஏற்படுற காற்றோடைய அப் அண்ட் டவுன்ஸ், அதோடைய மாற்றம், அதோடைய ஹீட், இது தன்மையெல்லாம் ஏற்படுத்தி இந்த ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸை வந்து போலார் ஸ்ட்ரீம், சப்ட்ராபிக்கல் ஸ்ட்ரீம் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக பயன்படுத்திட்டு விமானங்கள் பயணம் செய்யும். 1952 சயின்டிஸ்ட் அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எல்லா ஏவியேஷன்ஸும் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நிறையா ஃபியூல் கன்சப்ஷன் பண்ணாங்க. நியூயார்க் டு லண்டன் அப்படிங்கிறது ஒரு 6.5 மணி நேரம்னா, லண்டன்லேருந்து நியூயார்க் வரதுக்கு 7.5 மணி நேரம் ஆகும். அதே டோக்கியோலேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு ஒரு 9 மணி நேரம்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து டோக்கியோ வரதுக்கு ஒரு 11 மணி நேரம் ஆகும். இந்த 1 மணி நேரம் கேப் ஏன் அப்படின்னா, அதுக்கு சாதகமான காற்றோட்ட அமைப்பு அங்கே இருக்கிறது தான் காரணம். இந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டிஃபரன்ஸை ஒரு வருஷம் ஃபுல்லாக கணக்கு போட்டிங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஃப்ளைட் கம்பெனிஸ்க்கு வருது. அது மட்டும் இல்லாமல் கம்மியான ஃபியூல் யூஸ் பண்ணுறதால நமக்கு வந்து அட்மாஸ்பியரும் நிறைய விஷயங்களில் பாதுகாக்கப்படுது. ஸோ இப்படி தான் இன்டெரக்டாக பூமியோட சுழற்சியை நம்ம விமானத்துக்கு பயன்படுத்துகிறோம். ஓவராலாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசினாலும் ரிலேட்டிவ் அப்படிங்கிற ஒன்று சுற்றி தான் இது எல்லா விஷயங்களும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் இது மாதிரி வேறு என்ன கிரேசியான இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகே உடன். நன்றி.